சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆத்ம பூஜை அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஆத்ம பூஜை அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? மனதால பண்றது தான் ஆத்ம பூஜை. மனதால 1008 தாமரைப்பூ போட்டு, கையில் தாமரைப்பூ இல்லை, திரவியமாக இல்லை, என்கிட்ட தாமரைப்பூ இல்லை, ஆனால் நான் கண்ணை மூடிக்கிட்டு தாமரைப்பூவை கையில் ஏந்தி மனசால ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, நான் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறேன். ஒரு தாமரைப்பூவாக போட்டு நான் அர்ச்சனை பண்ணுறேன். கையில் நான் தாமரைப்பூவே இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே என்ன சொல்வீங்க? நல்ல ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, ஏமாத்து வேலை இல்லை. இதுக்கு தான் பலன் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆத்ம பூஜைக்கு தான் பலன் அதிகம். ஏன்னா நீ மனசால பண்ணுற, அதுக்கு தான் பலன் அதிகம். கையில் தாமரைப்பூவை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஐயர் வந்திருப்பார், அவர் மந்திரம் சொல்லுவார். நீ கையில் தாமரைப்பூவை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போன உடனே அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்துடணும், இன்றைக்கி சாயங்காலம் இவர் ஐயர் கிளம்பி போன உடனே அந்த மாலுக்கு போய் இதை வாங்கிட்டு வந்துடணும், நாளைக்கு என் பையனுடைய ஃபீஸை கட்டிடணும். இப்போ ஐயர் அங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன் கையிலேருந்து தாமரைப்பூ சாமிக்கு போய்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அங்கே ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐயருக்கு வேணா இருக்கலாம் அவர் மந்திரம் சொல்லறதுக்கு, இல்லை அவரும் எங்கேயோ யோசனையில் சொன்னார்னா அவருக்கும் இல்லை, உனக்கும் இல்லை, ஐயருக்கும் இல்லை. அப்போது எங்கே நம்ம லயிச்சு ஒரு நிலையாக கண்ணில் அந்த மகாலட்சுமியை பார்த்து அந்த தாமரைப்பூவை கையில் வச்சு மனசால ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு சொன்னால்தான் பலன் ஜாஸ்தி. இதுக்கே பலன் கிடச்சிருதான். உனக்கு தாமரைப்பூ வேணான்ட்டாங்க, நீ அங்கேருந்து போய் பூ வாங்கிட்டு தான் நீ அர்ச்சனை பண்ணோங்கிறது இல்லை. இதுக்கு ஒரு அருமையான ஒரு கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜோசியக்காரரை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வரான். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஜோசியக்காரர்கிட்ட ஆகுமா ஆகாதாப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்கான். அவர் எடுத்து ஜாதகத்தை பார்த்த உடனே ஷாக்காராரு. ஏன்னா அவன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அவன் சிவன் கோவில் கட்டி அவன் கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு நிவர்த்தி ஆகுது, இல்லைன்னா அவன் உயிருக்கே ஆபத்து, அவன் உயிரோடவே இருக்க போகிறதில்ல. அப்போ இந்த ஜோசிக்காரர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீ அமாவாசை தாண்டி வா, அப்போ தான் அமாவாசை வரப்போகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அமாவாசை இல்லாமல் அடுத்த அமாவாசைக்கு வா, நீ நான் உனக்கு சொல்கிறேன், சாமி இப்போ உனக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். இங்கேருந்து போனவன் சரியான மழை, ஒரு காட்டு பகுதியாக போகிறான். அப்போது அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவில் இருக்குது, அங்கே போய் உட்கார்றான். எல்லா பக்கத்துலேயும் இடிஞ்சு கிடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு அந்த சிவன் கோயிலை பார்க்கும்போது. நம்மளுக்கு காசு பணம் வந்துச்சுன்னா இந்த சிவன் கோவிலை எப்படியெல்லாம் கட்டணும்னு அவன் கண்ணில் கற்பனை பண்ணி பார்க்குறான். இந்த இடத்துல கோபுரம் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மண்டபம் இப்படி இருக்கணும், வசந்த மண்டபம் இப்படி இருக்கணும், இப்படி எல்லாமே இந்த குளம் இப்படி இருக்கணும், இந்த கோபுரம் இப்படி இருக்கணும், அது உச்சி இப்படி இருக்கணும்னு எல்லாமே ஒன்றொன்னா சிவன் கோவிலை முழுக்க ஒரு தூண் விடாமல் ஒரு இது விடாமல் எல்லாமே பார்த்து கற்பனையிலேயே அருமையான ஒரு சிவன் கோவில் கட்டுறான். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறான், இந்த ஊரில் இருந்து இந்த ஐயர்கிட்ட சொல்லி இந்த டீமை வரவழைச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, இவங்க தான் சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதனால் இவங்களை கூட்டிகிட்டு வரணும். இந்த சமையலால் தான் கூப்பிட்டு சாப்பாடு செய்ய சொல்லணும், இவர் தான் அருமையாக சமைப்பார், இவர் தான் நல்லா எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பாடு போடுவார், அதனால் இத்தனை கிராமத்தை கூட்டணும்,
இத்தனை பேரையும் வந்து வரவழைச்சு பிரம்மாண்டமான வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும், இவங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், இந்த இடத்துல போடணும், இப்படி வாழையில் போடணும், இப்படி வந்து ஐட்டம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாம் இது பண்ணி கும்பாபிஷேகம் முடித்து சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்சிட்டான். அதுக்குள்ளே பார்த்தோன்னா வந்து மழை கொஞ்சம் நிற்கிறாப்புல இருக்குன்னு நடக்க ஆரம்பிக்கிறான். நல்ல காலத்துக்கு ஒரு பெரிய இடி இருந்த கொஞ்சம் நெஞ்சம் சிவன் கோவிலும் வந்து மொத்தமாக தரமட்டமாகிடுச்சு. அடடா நல்லபடிக்கு நம்ம தப்பிச்சோமேடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அவர் சொன்ன மாதிரி அமாவாசை தாண்டி வரான். அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஜோசிக்காரருக்கு. இவன் எங்கே இந்த அமாவாசையை தாண்டினா, இவன் 30 நாளை தாண்ட மாட்டான்னு தானே இருந்துச்சு. இவன் எப்படி வந்து வரான்? இவனுக்கு பரிகாரமே வந்து சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். இவனுக்கு இருக்கிற திரவிய வசதிக்கு இவன் எங்கேருந்து சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதை இவன் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் எப்படி தப்பிச்சான்? அப்போ அவங்கிட்ட கேட்குறார், இங்கேருந்து போனதுலேருந்து இன்ன நாள் வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு. அப்போ இவன் இங்கேருந்து போனப்பவே அந்த சிவன் கோவிலில் உட்கார்ந்தது மனசாலேயே இவன் வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அவர் வந்து நினைக்கிறார், ஆத்ம பூஜைக்கான பலன் என்னன்னு. அவன் நிஜமாக சிவன் கோவில் கட்டலை, அவன் நிஜமாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணலை, அவன் நிஜமாக வந்து அன்னதானம் பண்ணல. ஆனால் மனசால் வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டான். அதனால் அதுக்கான பலன் வந்துருச்சு. அப்போது நம்ம வந்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டா நம்மளுக்கு பலன் வருமானா இல்லை. நீ சாமியோட எந்த அளவுக்கு லயிச்ச, மனசால் எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருந்த. அதுக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் புது செருப்பை போட்டுக்கிட்டு போனாராம். ஒய்ஃப் வந்து செருப்பை விட்டுட்டு கிளம்பும்போது நான் இங்கேயே இருக்கேன்னாராம். ஏன்னா, இல்லை நான் செருப்பை கட்டிட்டு உள்ளே வந்து சாமிக்கிட்ட நின்றுக்கிட்டு செருப்பை நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட செருப்பு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் சாமியை நினைக்கிறது பெட்டர். புது செருப்பு எக்கச்சக்க விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் செருப்பையே நினைப்பேன். எதுக்கு சாமிக்கிட்ட நின்றுட்டு செருப்பை நினைப்பானே, நான் செருப்பு கிட்ட நின்றுக்கிட்டு சாமியை நினைக்கிறேன்னு வாசல்லையே நின்றுக்கிட்டானா செருப்பு பக்கத்தில். ஆனால் அதுதான் உண்மை. செருப்பு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சாமியை நினைக்கலாம். சாமி இப்போ முன்னாடி நின்றுக்கிட்டு செருப்பை நினச்சிக்கிட்டு இருந்தால் எந்த விதமான புண்ணியமும் இல்லை. ஆத்ம பூஜைக்கு தான் அதிகமான பலன். அதனால் எதுவாக இருந்தாலும் மனசால் லயிச்சு பண்ணுங்க. நீங்கள் கடவுள் 2 பேர் தான், நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னுடைய குரு சுவாமி சாந்தானந்தபுரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, காலையில் எந்திரிக்கச்ச முதல்ல கடவுளை நினச்சிருன்னுவார். இல்லைன்னா இந்த உலகம் வந்து மண்டைக்குள்ளே பூந்துக்கும். இந்த உலகம் மண்டைக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளெல்லாம் நினைக்க முடியாது. ஐயோ அப்படின்னு தான் நம்ம எந்திரிக்கிறது. ஐயோ இன்னைக்கு அந்த ஃபைலை கொடுக்கணுமே, ஐயோ இன்னைக்கு அதை பண்ணணுமே, ஐயோ தான் நிறைய உள்ளே வருது. அப்போ அந்த ஐயோலாம் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஐயனை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்கும். அதனால் அவர் எப்பயுமே சொல்லுவார், உலகம் மண்டைக்குள்ளே பூர்றதுக்கு முன்னாடி ஆண்டவனை புகுத்திடுன்னுவார். முதல்ல சுவாமி தியானத்தோடு நம்ம எந்திரிக்கணும். அந்த சுவாமியை வந்து 4 தடவை மந்திரம் சொன்னால் கூட 3 தடவை மந்திரம் சொன்னால் கூட லயிச்சு நீங்கள் கடவுள், இதுக்கு நடுவில் எந்த உலகமும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் வந்து எந்த விதமான திரையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லயிச்சு நீங்கள் பண்ணும் பொழுது அந்த பூஜைக்கு அந்த மந்திர ஜபத்துக்கு அதிகமான பலன் இருக்குது. எப்பயுமே லயிச்சு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.